தனுஷோட 55வது மூவிக்கு பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர் மியூசிக் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி டேரக்ஷன் பண்ணுறாரு. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தனுஷ் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அஃபிஷியல் ரிலீஸ் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். மோகன்லாலோட 366வது படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. போஸ்டர் நல்லாயிருக்கு. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. துல்கர் சல்மானும் மிர்னால் தாக்கூரும் சேர்ந்து பண்ணுற ஆல்பம் சாங்கோட அஃபிஷியல் ப்ரோமோ வந்திருக்கு. ப்ரோமோ நல்லாயிருக்கு. சாங்கோட நேம் பெகி பெகி. இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாங் February 2 தமிழ்லையும் ரிலீஸ் ஆக போகுது. வாரணாசி படத்தில் இருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. இந்த படத்தை வர April 27 2027 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. படம் மல்டி லாங்குவேஜ்லுமே ஏப்ரலில் ரிலீஸ் ஆக போகுது. பிரபுதேவா வடிவேலு சேர்ந்து லீடர் நடிக்கிற மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். இப்போ 29 படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் லவ் மூவியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். சலார் 2 அஃபிஷியலாக வரும்னு இப்போ ஒரு ஃபோட்டோ மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ண போகிறதாவே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா 2028 தமிழ் டப்பிங்லேயுமே ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ லாக்டவுன் படத்துலேருந்து அஃபிஷியல் ஸ்னீப்பிங் இப்போ வந்திருக்கு. ஸ்னீப்பிங் நல்லா இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் லீடர் அடிச்சிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிராண்டாக மல்டி லாங்குவேஜ்லேயுமே தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. கட்டா குஸ்தி 2 படத்தில் வந்து கருணாகரனோட பர்த்டே போஸ்டர் அன்றைக்கி வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி லீடர் நடிக்கிறாங்க. இது ஒரு காமெடி மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் கிராணி. இந்த படத்தோட புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவுக்கரசி நடிக்கிறாங்க. படம் நாளைக்கு தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு தெலுங்கு மூவி தான் SBA த மூவி. இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாளம் மூவியோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 7:30 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயராம் காளிதாஸ் ஜெயராம் லீடர் நடிக்கிறாங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. படத்தோட பேர் ஓ பட்டர்ஃப்ளை. இது ஒரு பார்த்தீங்கன்னா இது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நாசர் லீடர் நடிக்கிறாரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். 2011 ரிலீஸ் ஆகி ஒரு மெகா பிளாக் பஸ்டரான ஒரு ஹாரர் காமெடி மூவி தான் காஞ்சனா. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர March 13 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. ட்ரெய்லர் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இப்போ சாம்பியன் படத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு 5 லாங்குவேஜ்லையுமே இப்போ அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. கொம்பு சிவி படத்தை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் 10 கோட்டாவில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஹிட் மூவி. இந்த படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.